ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. மணியை பார்த்துக்குங்க. சின்ன பையனாக இருக்கிறப்ப வீட்டில் சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க. நான் பெருசாக இது வேலையை செய்ய மாட்டேன். ஏன்னா ஏன் இதுவே செய்கிறீங்க அப்படின்னு எங்கள் அம்மாவோட சண்டை கட்டியிருக்கிறேன், எங்கள் அம்மா அப்பாவோட. ஆனால் ஒரு நாள் நீ தனியாக சமைச்சு பாடுறா, உனக்கு தெரியும். நீ தனியாக இருப்பீல்ல, தப்பை சமைச்சு பாரு, உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. கடையில் சாப்பிட்டோம்னா எம்டி அப்படின்னா என்னென்ன இஷ்டத்தில் எவ்வளோ தான் சாப்பிட்ட திருப்தியே இப்போ தெரியுது. அதோட அருமை எங்கள் அம்மா அப்பா சொன்ன அருமை. ரொம்ப நாள் சண்டை கட்டியிருக்கிறேன். ஆனால் தப்பு தான். சிம்பிள் டிஷ் தான். ஆனால் என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் நிறையா டைம் ஏன் இதுவே சரி சிம்பிளாகவே டெய்லி வெரைட்டியாக கேட்டேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு இப்போ தெரியுது. உண்மையாலுமே அதை நினச்ச கடலில் தட்டி வருது. அவங்க ஆக்சுவலாக வந்து ஃபார்மர். எங்கள் அம்மா அப்பாவும், எங்கள் அம்மா மெயினாக காட்டு வேலைக்கு போகும், எங்கள் அப்பா ஃபார்மர். தோட்டம் வேலை காலையிலேருந்து காலையில் 4 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 8 மணி வரைக்கும் செஞ்சுட்டு வந்து எவ்வளோ டயர்டாக இருக்கும், அவங்க எவ்வளோ டென்ஷனாக இருப்பாங்க, அவங்க இப்படியெல்லாம் கடுப்பேற்றின கர்மா எஸ் பூமராங்கன்னு சொன்னது ரியலுங்க. இப்போ ஃபீல் பண்ணுறேன் விட்டால. அப்போ சொல்லுவாங்க, சில நாள் நல்ல ஃபுட்டு கிடைக்கும், நல்லா செஞ்சு தருவாங்க, சீர்ந்து தருவாங்க, பஜ்ஜி போட்டு தருவாங்க, பூரி. சில நாள் வந்து எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்காது. இருக்கிறது தான் நான் சாப்பிட்டுக்கணும் நமக்கு ஏற்ற மாதிரி. அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க மட்டும் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது எனக்கே இதாக இருக்குது. பட் லைஃப்பில் அப் அண்ட் டவுன் இருக்குல்ல, அப்போவே சொல்லி தந்ததுக்கு நன்றி. இப்போ வந்து பருப்பு சாதம் ஏற்படும் அவங்களுக்கு தோணுது. அப்போ வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்டுருக்கூடாது. அவங்களுக்கு எப்போல்லாம் காண்டாக இருக்கும். தேவையான பொருட்கள் கட் பண்ணி வச்சாச்சு. இது பருப்பு ரைஸ் ஊற வச்சிருக்கு. அருமை. அது கைக்கு இழுக்கிறப்ப தெரியாது, இப்போ தெரியுது. பார்த்தீங்கன்னா வயிறு பசிக்கும், சாப்பிட்டு சொன்னாங்க. கரெக்டான உண்மை. இது ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு போயிட்டு வந்து 9:30 ஆயிடுச்சு. ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றியாச்சு, மூடி வைக்க வேண்டியதான். நம்மளாம் சமைச்சு சாப்பிட்றதும் தண்ணி தான்.